கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா ஐயாவ இந்த திமுக ஐடி விங்கு என்ன கொடுமை பண்ணுச்சு பார்த்தீங்களா சார்? அ அப்படியே அவரை வந்து ஒரு வில்லன் மாரி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்கலாம் சேர்ந்து. அ ஏதாவது அவர் வந்து காப்பிரைட் கேட்டார், அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்ன்னு. சார் எவ்வளவு மதிப்பான ஒரு மனுஷனை எவ்வளவு தரம் குறைவா இவங்கலாம் வந்து அ ம ப ட்விட்டர்லயும், அதுலயும், ஃபேஸ்புக்லயும் எவ்வளவு கேவலமா பேசுனாங்கன்றத நம்மனால அதெல்லாம் கேட்கவே முடியாது சார். அவங்க பேசின விதங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ மட்டமா இருந்தது. அதில பேசினவங்க யாருன்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி எல்லாம் இப்ப யாரு வந்து அ இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்களோ, பாரத தேசத்துடைய ஒற்றுமைக்கு அகைன்ஸ்ட்டா பேசுறாங்களோ, அவங்க தான் இளையராஜாவுக்கு ஐயாவுக்கு அகைன்ஸ்ட்டாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே அடிக்கடி ஏ.ஆர். ரஹ்மான் ஐயா, நம்ம ஸ்டாலின் ஐயாவோட துபாயில நிக்கிற ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டே இருந்தாங்க. அப்ப இவ்வளவு தூரம் அ அ தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற டிஎம்கே குடும்பத்தோட அவ்வளோ க்ளோஸரா இருக்கிறாரு. அப்ப அவங்க தான் இருக்கிற எல்லா படத்தையும் எடுக்குறாங்க. அப்ப பட வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஐயா சொல்றது வந்து, அது மாத்திரம் இல்ல, தமிழ்ல உள்ள எல்லா படமுமே ஹிந்திலயும் சேர்த்து தான் சார் இப்ப வருது. எல்லாம் பேன் இண்டியாவா என்னமோ பேன் இண்டியா. சொல்றாங்கல்ல, ம். பேன் இண்டியால இப்ப இங்க போட்டாலும் நார்த் இந்தியாலயும் கேட்கத்தானே சார் போறான். அப்ப ஏன் சார் திமுக காரங்களே இவருக்கு ஐயாவுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கலன்னு அப்படியும் நம்ம கேட்கணும்ல சார். கேள்வி கேட்டா எல்லா கேள்வியும் ஒழுங்கா இல்ல கேட்கணும்ல எனக்கு சார். ஒரு சந்தேகம்ண்ணே. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியில பேசாதீங்கன்னு சொன்னதுனால, ஒரு ஹிந்தி தெரியாதுன்னு நெனச்சு ஹிந்தியில வாய்ப்பு குறைஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது வாஜ்பாய் காலத்துல அவருக்கு 2002ல நேஷனல் அவார்டு குடுத்தாங்க சார். 2003ல திரும்ப வாஜ்பாய் ஐயா காலத்துல ஐயாவுக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்திருக்கு சார். ஏ.ஆர். ரஹ்மான் ஐயாவுக்கு. 2018 நம்ம மோடி ஐயா இருக்கிறாரு. அப்ப 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார் சார். அதே மாரி 2022 திரும்பவும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார் சார். இந்த நேஷனல் அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆட்சி காலத்துல தான் சார் இவருக்கு குடுத்துருக்காங்க. ஐயய்யோ! இவரு முஸ்லீம்ங்கிறதே மோடிக்கு தெரியல போல இருக்கு. சார் அப்படிலாம் மோடி நினைக்க மாட்டார் சார். நம்ம குழந்தை சார் இது. அந்த குழந்தை நம்ம குழந்தை சார். தலையில தொப்பி வச்சுட்டு கருப்பு அங்கி போட்டா அந்த குழந்தை வேற ஊர் குழந்தையா சார்? நம்ம குழந்தை சார் அது. அது எந்த மதம்னு அது வேணா நினைச்சுக்கிட்டு போகும் சார். பாரத அன்னையுடைய குழந்தை சார் இது. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹான்ஸ் ஜிம்மர்ன்னு ஒரு இன்டர்நேஷனல் மியூசிஷியன் சார். அவரும் ஏ.ஆர். ரஹ்மான் ஐயாவும் சேர்ந்து ராமாயணத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு வாய்ப்பு அளிச்சு இவர் தான் சார் மியூசிக் போடுறாரு. அப்ப உண்மையிலேயே இவர் வேற்று மதத்துக்காரர்ன்னு ஹிந்துக்களோ, பிஜேபியோ நெனச்சிருந்தா, எப்படி சார் ராமாயணத்துக்கு மியூசிக் போட இவங்கள